இறங்கி வர்றது ஏறி போகிறதுங்கிறே கிடையாது, முடிவு எடுக்கிறது அவ்வளோதான். அந்த முடிவு எடுக்கிறதுல வந்து நீங்கள் செகண்ட் டவுன் இறங்குங்கன்னா ஒரு ரவுண்ட் பின்னாடி தள்ளிட்டாங்கன்னா அது ராஜதந்திரம். ஒரு பிளேயரை வந்து பேட்டில் டு வின் அ வார் அதான் பழமொழி. அதான் ஒரு அதான் அதுக்காக லூசிங் ஏ பேட்டுங்கிறதே கிடையாது நான் சொல்ல வரேன். ஒன் டவுன் இறங்கு நான் வேற உதாரணம் சொல்றேன். ஒன் டவுன் இறங்குற ஆளை ஃபோர்த் ரவுண்ட் வாங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் டிமோட் பண்ணிட்டாங்க, அவர் இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு கிடையாது. இது ஒரு மூவ், இது ஒரு ஸ்ட்ரோக். அந்த மூவே ஒரு பெரிய ராஜதந்திரமா இருக்கும். நீங்க பார்க்குறீங்களா, ரெண்டாவது ஓவரே வந்து ஒரு ஸ்பின் பாலர் கொண்டு வந்து வைப்பாங்க. அது பாலே அந்நேரம் டேர்ன் ஆயிருக்காது, அந்நேரம் வந்து அது ஒரு ராஜதந்திரம். ஏன்னா அவங்க வேற மாதிரி மைண்டில் ரெடி ஆகிருப்பாங்க. அதுதான் அந்த கேப்டனுடைய ட்ரிக் அப்படிம்பாங்க. ஸோ அவர் வந்து அகாமடேட் பண்ணுவார் இன் சம் அதர் மீன்ஸ் நினைக்கிறேன். இங்கே தேவைப்படுறது ஒரு அரேஞ்ச்மெண்ட் சார். இங்கே வந்து எல்லாருக்குமே பதில் இருக்குது, எல்லாருக்குமே கேள்வி தெரியும். இங்கே தேவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது. அதில் ரெண்டு பெருமக்கள் ஒரு நிதானமாக செயல்படக்கூடியவங்க உள்ளே உட்காந்து இது மாதிரி பண்ணாங்கன்னா அமிக்கபிளாக செட்டில் ஆகும். இது வந்து ஒரு பெரிய முரண்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் மதிமுகவும் திமுக ஒரு அணியில் இருக்க முடியுது, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரு அணியில் இருக்க முடியுது, காங்கிரஸும் விசிகாவும் ஒரு அணியில் இருக்க முடியுது. அப்போ ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ரெண்டு பிரிவுகள் வந்து ஒன்றா இருக்கிறதுல தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். அது ரொம்ப சாதாரண நடக்கும். அதற்கு தேவை சின்ன ஒரு பெருமக்கள் 4 பேருடைய ஒரு விடுங்கப்பா நமக்குள்ள என்னப்பா அப்படின்னு சொல்கிறது தான். அதை பெரிய மனிதர்கள் சொன்னாங்கன்னா பெரிய மனிதர்கள் கேட்பார்கள்.